ஃப்ரெண்ட்ஸ், அச்சுதராயா டெம்பிள் பக்கத்தில் இருக்கிறது தான் சுக்ரியவன் கேவ். கண்டுபிடிச்சிட்டோம். அது பாறையில் வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்குமா, டெப்த்து பள்ளத்துக்குள்ளே போனோமா. வாங்க போய் பார்ப்போம். போவோமா? வாங்க போவோம். இந்த பக்கம் போகிறதா இல்லை எப்படி ஏறதானே தெரில. ஒரு இடத்துலையும் போர்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் வாங்க. வர்ற வழியெலாம் தாறுமாறாக இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே லைட்டிங் வச்சுருக்காங்க பாருங்கள், இது மேலே படுறதுக்கு. அப்போ லைட்டிங் பண்ணிட்டா இந்த இடம் எப்படி இருக்கும்? ஓ மை காட். ஐயோ, ஒரு இடமும் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இருக்குண்ணா. ஐ காட் இட் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்காங்க பாருங்கள் மக்கள். அங்கே வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா, அந்த வெள்ளை பெயிண்ட்டுக்குள்ளே ஒரு குகை மாதிரி உள்ள போகுது பாருங்க. அதான் அது இது இங்கே இருக்கு பாருங்க. வாங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பசங்கள்லாம் ஜாலியாக உட்காந்துக்குதுங்க. என்னப்பா அது, பாறைகள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. சும்மா அப்படியே படிக்க சும்மா சைன்னு இறங்குது. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோபுரம் சூப்பராக தெரியுது பாருங்க. எஸ், விருபாக்ஷா டெம்பிளுடைய கோபுரம் ரொம்ப அழகாக தெளிவாக தெரியுது. இங்கே பாருங்க, மலையில் கற்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா, ஒரு குகை மாதிரி இருக்கா. குகை இருக்கா. இந்த குகை தான் அந்த சுக்ரியன் கேவ். இதுதான் கேவ். இந்த கேவுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். சுக்ரியவன் குகை இதுதான். வாங்க போகலாம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இதுக்குள்ளே தான் நம்ம போனோமா. என் உருவம் போகுமானே தெரில. ஸ்லிப்பர் எங்கே விட்டுருக்காங்க. என்ன டவுட்னா, ஸ்லிப்பர் போட்டுக்குள்ளே வரணுமான்னு தெரில. எங்கே பார்த்தாலும் கேவ் இப்படி தான் பாருங்க. கேவ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதோட முடிஞ்சிடுச்சு. ஓ, இதான் ஃப்ரெண்ட்ஸ் கேவு. இதான் சுக்ரியா கேவ். இங்கே தான் தங்கியிருப்பது போடுது. இவ்வளோ வெளிச்சம் சின்ன போட்டால் எப்படி எடுக்கிறது? லைட்டி ஆஃப் பண்ணிட்டு எடுப்போம், தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உங்களுக்காக எடுக்கிறேன். கிரில் அப்படி போட்டு வச்சுருக்காங்க, தெரியுதா? இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி வந்தது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுக்ரியா கேவ். எப்பா, இதுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தாரா அவர் சுக்ரியவர்? சுக்ரியா கேவ். அந்த காலத்தில் இங்கே சுக்ரியர் இருந்திருக்காரு. எப்படி இருக்குல்ல, நானும் மணியில் நிற்கிறது. இந்த சுக்ரியா கேவ், அதாவது சுக்ரியவன் குகை, இதை தேடி பார்த்து கஷ்டப்பட்டு வந்துட்டோம். ஏன்னா மிஸ் பண்ணுறப்பன்னு நினச்சிட்டே இருந்தேன், வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினச்சாலே நமக்கு பிரமிப்பாக இருக்குது. இதுக்குள்ளே தான் இருந்திருக்காங்களா பாருங்கள். எழுந்து நின்றால் தலை இடிக்கும், குனிஞ்சு தான் வரணும். எப்படி இருக்குல்ல? இங்கே பாருங்க, அண்ணா நிற்கிறாரு, அவர் தலைக்கு மேலே இடிக்குது. இது பாருங்க, பாறை தலைக்கு மேலே பாறை, அவ்வளோதான் ஹைட். வெளியே வெளிச்சம் பாருங்க தெரியுது. உண்மையிலே எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் சார்? இப்படி பார்த்து சொல்லலாம். நம்பி சீரியஸ் சார், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். முடிய போகுது. இன்னும் 2 hours தான் இருக்கு. கவுண்டன் ஆகிடுத்தேன். எப்படிதான் 4 நாள் போச்சுன்னு தெரியல. ஆனால் எல்லாரும் மனசு திருப்தியாக பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.